ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மிமிக்ரி வெங்கட் பேசுறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு யாருடைய வாய்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா வெற்றிமாறன் சாருடைய வாய்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வாய்ஸ் நான் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தா நான் போட முடியல. இப்போ வெற்றிமாறன் சாருடைய வாய்ஸ் வந்து பார்க்கலாம். தனுஷ் வந்துட்டு நான் வந்து எனக்கு ஒரு கணக்காலம்னு தெரியும். அவர் வந்து அவரோட ஒர்க் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கடல் மட்டும் இல்லாம பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த அசுரன் படத்துல இந்த சிவசாமின்ற கேரக்டர் வந்து அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒர்க் வந்துட்டு ரொம்ப அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு கூட இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பினாமினலான படமா இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏன்னா ஒரு 30-35 வயசுல ஒரு ஆள் வந்து 60 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆளோட கேரக்டர் எடுத்துக்கிட்டு பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெருசு. அந்த கேரக்டரோட வெயிட் வந்து தாங்கிட்டவர் தனுஷ் வந்து ரொம்ப எக்ஸ்பெஷலா சூப்பரா பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த வடச்சென்னை அப்படிங்கிற படம் வந்து என்னன்னா ஒரு சாதாரணமான ஒரு கதையா இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மக்கள் வாழக்கூடிய பயணிக்கக்கூடிய அந்த அன்றாட வாழ்க்கையில அவங்க இருக்கிற அந்த ஐடியாலஜிகள் அது மட்டும் இல்லாம இந்த நிறைய விஷயங்கள் வந்து அதுல படத்துல இருக்கு. இந்த படத்துல நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து வேலை ரொம்ப மிச்சமாகுது. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்பெஷலா வந்து அமீர் சாரா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க எடுத்துக்கிட்டு செய்வாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், குறையும். ஒருத்தன் தனக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, தன் நண்பர்களுக்காக ஒண்ணு பண்றாங்க பொழுது அந்த இடத்துல அவன் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவன் வந்து வில்லனா இருக்கலாம். ஆனா அவனோட இடத்துல வந்து பார்க்கும்பொழுது அவன் தான் ஹீரோ. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லவங்க தான். எப்படி எல்லாருமே நல்லவங்க தான். சூழல் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி மாத்துது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒர்க் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.